மார்னிங் நைட்டு 2 நேரம் டிஃபன் ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் அதுக்கு சட்னி வெரைட்டிஸ் யோசிச்சு செய்கிறதுக்குள்ளே தாங்க போதும்னு ஆகிடும். சரி இன்னைக்கு இட்லி செய்யலாம் அப்படின்ட்டு தான் கும்பகோணம் கடப்பா செஞ்சுக்கலாம் அதுக்கு அப்படின்ட்டு சாயந்தரமே முடிவு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் வந்து செய்கிறப்ப தான் தெரியுது நிறைய ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது. சோம்பு இல்லை, அதுக்கு பதிலாக சீரகம் யூஸ் பண்ணிட்டேன். க்ரீன் சில்லியும் இல்லை, அதுக்கு பதிலாக வரமிளகாய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி தான் செஞ்சுட்டு இருந்தேன். கூடவே பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணி 3 உருளைக்கிழங்கையும் ஒன்றா போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். இன்பிட்வீன் டைமில் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. இப்போது கடப்பாவுக்கு நம்ம தாளிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு ஆயில் சேர்த்து கடுகு, வரைஞ்சி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 2, அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா தாளித்து மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, அப்புறம் தாராளமாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இறங்குனா நம்மளோட கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி. கொஞ்சம் இப்படி அப்படி இருக்குமோ சோம்பு சேர்த்தாதனால நினச்சேன், ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லிக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.